யாழ்ப்பாணம் சாவகச்சேரி நகரசபையின் முன்னாள் உப தவிசாளர் பதவி நீக்க விவகாரம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் புதிய உப தவிசாளர் தேர்தலை நடத்தியிருக்கக்கூடாது என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார். ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். சாவகச்சேரி நகரசபையின் உப தவிசாளர் தெரிவு தொடர்பில் தமிழரசுக் கட்சியின் நடவடிக்கைகளை கடுமையாக விமர்சித்துள்ள அவர், தமிழரசுக் கட்சி பதவியை பெறுவதற்காக மட்டுமே தேர்தலில் போட்டியிட்டதாகவும் தமிழ் தேசிய கட்சிகளின் ஒற்றுமையை பாதிக்கும் வகையில் செயல்பட்டு வருவதாகவும் குற்றஞ்சாட்டியுள்ளார். சாவகச்சேரி நகரசபையிலே உப தவிசாளருடைய தெரிவுக்கான தேர்தல் நடைபெற்றது. அந்த தெரிவு தமிழ் தேசிய பேரவையை பொறுத்தவரையிலே உண்மையிலே நடைபெற்றிருக்கக்கூடாது. எங்களை பொறுத்தவரையிலே திரு கிஷோர் ஜனநாயக விரோதமாக இந்த ஆளுநர் ஜனாதிபதியின் ஒரு கூலியாக வேலை செய்து கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே அகற்றப்பட்டார். அவருடைய பதவி நீக்கம் மட்டுமல்ல, அவர் ஒரு எதிர்கருத்தை தெரிவித்ததுக்காக அவர் உறுப்புரிமையே பறிக்கிற அளவுக்கு இன்றைக்கு இந்த ஆளுநர் இந்த இனவாத தேசிய மக்கள் சக்தியுடைய அரசாங்கத்துக்கு துணை போகிறார். கிஷோர் சம்பந்தப்பட்ட வழக்கு தொடர்கின்ற இடத்திலே அந்த வழக்கு முடிகிற வரைக்குமாவது இந்த தேர்தலை நடத்தாமல் ஒரு புது நியமனத்தை செய்யாமல் நாங்கள் எங்களுடைய ஜனநாயக உரிமையை நிலைநாட்டியிருக்கலாம். ஒரு பக்கம் ஒற்றுமை என்று கூறுகிறார்கள். ஒற்றுமை என்று கூறுகிறார் என்றால் ஆக குறைஞ்சது தங்களோடையே பங்காளிகள் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு பறைசாட்டி கொண்டு இருக்கக்கூடிய தரப்புகள் தங்களுடைய அந்த பங்காளிகளுக்கு துரோகம் அளிக்கிற வகையிலே முதுகுல குத்துற வகையில் செயல்படக்கூடாது.